இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு உண்மையை வந்து உடைக்க போகிறேன். அந்த உண்மை வந்து உங்களுக்கு கசக்குதோ, புளிக்குதோ, இனிக்குதோ, இல்லை காரமாக இருக்கோ, ஆனால் அது கேட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்களும் ஆடுவீங்க. அந்த உண்மை என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து மறைச்ச விஷயம். என்ன விஷயம்? விழுப்புரமில் செஞ்சி கோட்டை பற்றின உண்மையான வரலாறு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கோட்டை இருந்தாலும் வந்து நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விழுப்புரத்தில் வந்து செஞ்சி கோட்டை அப்படின்ட்டு இருக்குது. அது ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான கோட்டை இருக்குது. இது வந்து முகலாயர் காலத்துலேருந்து, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கும் வந்து தலை நிமிர்ந்து நிற்குது. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலாக உண்மையான வரலாறு தெரியுமா? இந்த கோட்டையை கட்டுனது தேசிங்கு ராஜா தான் கோட்டையை கட்டினார். அந்த கோட்டையை வந்து தேசிங்கு ராஜா கோட்டைன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த கோட்டையை கட்டினது யார்? வேறு யாரும் இல்லைங்க. அந்த கோட்டையை கட்டுனது ஒரு தமிழர் தான். இந்த முகலாயர் காலத்தில் வந்து பாதுஷா பாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. செஞ்சி கோட்டை இருந்த ஏரியா வந்து பாதுஷா பாத்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு பாதுஷானா நம்ம சாப்பிட்ற பாதுஷா இருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வரும். அப்போ தான் சொல்ல அந்த அவங்க தான் வந்து அந்த ஸ்வீட்டே வந்து பாதுஷான்ற ஸ்வீட்டே இந்த பேர்லேருந்து தான் வந்தது போல். அது முகலாயர்கள் ஸ்வீட்டு தான்றது இந்த பேர் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் அந்த இடம் வந்து பாதுஷா பாத்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து இந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கபுரி அப்படின்றாங்க. இந்த ஏரியா வந்து சிங்கபுரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு ஈஸ்ட் ட்ராய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஈஸ்ட் ட்ராய் என்னவோ தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிங்கு ராஜா கோட்டை, செஞ்சி கோட்டை வந்து ஒரு கோட்டை ராணி கோட்டையாகவும், ஒரு கோட்டை வந்து ராஜா கோட்டையாகவும், அதில் குரங்குலாம் அதிகமாக இருக்கும், மேலே போக முடியாது, பார்சல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லி பயமுறுத்தினாங்க. ரீசெண்டாக வந்து ஒருத்தரோட வீடியோ பார்த்து நான் வந்து அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு தடவை பாருங்க அந்த வீடியோ. செஞ்சி கோட்டை யாரு கோட்டை? தேசிங்கராஜா கோட்டை நீ எழுதி படிக்கிற உனக்கு வரலாறு கற்பிக்குது. உண்மை வரலாறு என்ன? கோனேரிக்கோன் கோட்டை. தர்மக்கோன் மகன் கிருஷ்ணகோன், கிருஷ்ணகோன் மகன் கோனேரிக்கோன் மகன் 300 ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி. வீடியோ பார்த்துருப்பீங்க, தெரியுதா உங்களுக்கு யாரு இது கோட்டைன்னு சொல்லிட்டு? செந்தமிழன் சீமான் வந்து இந்த கோட்டை யாருன்னு சொல்ல பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. உங்களுக்கும் சில பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். செந்தமிழன் சீமான் உண்மையை தான் சொல்லியிருக்காரா, இல்லைனா அவர் இஷ்ட கதையை விட்றாரா? நிறைய பேர் சொல்கிறாங்க புருடா கதை விடுவாருன்ட்டு. அது மாதிரி இதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்குறேன். திருப்பி பார்க்கணும், நான் என்ன புக்கை வச்சு எனக்கு திருப்பி பார்க்குறதுக்கு கூகுள் தான். கூகுளை போட்டு திருப்பி பார்க்கும்போது விஷயம் வருது. அந்த விஷயம் என்னன்னா வந்து இந்த கோட்டை வந்து 1190 ஆண்டுகள், அதாவது கிபி 1190 வந்து ஆனந்த கோனார் அப்படின்றவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கார். இவர் வந்து அவரோட 11 வயசுலாம் ராஜாவாயிட்டார். பெரிய முடிசூடி பெரிய ராஜாவாயிட்டாப்புல. அவர் கட்டின இடம் தான் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு அப்புறம் வந்து அவரோட பையன் கிருஷ்ணகோன், அவர் வந்து 1240 1270 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவரோட பையன் கோனேரிக்கோன், அவர் ஒரு 20 வருஷம் 1207 1290 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாப்புல. அவரோட பையன் கோவிந்தகோன், அவர் வந்து அந்த 1290 1310 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாப்புல. அவரோட பையன் வலியக்கோன் 1310 1320 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அந்த கோன் சொல்லிட்டு அனந்தகோன்லேருந்து வலியக்கோன் வரைக்கும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வந்து இந்த கோனார் பரம்பரை தான் வந்து இந்த கோட்டையை வந்து ஆண்டிருக்கிறாங்க. இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், தேசிங்கு ராஜா கோட்டைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டேன். 2-3 பேரை கூட்டின்னு போய் காமிச்சிருக்கேன் வேறு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இதை நம்ம இப்படியாவது சொல்லி ஆகணுமே, 4 பேர் தெரிஞ்சு ஆகணுமே சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறது முக்கியமான காரணமே பொய்யான தகவல் நம்மளும் சேர்ந்து சொல்லட்டுமேன்ற காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட 800 அடி ஹைட்டில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு 12 கிலோமீட்டர் சுற்றளவில் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்குது. இந்த கோட்டை சுவரெலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. நெற்களஞ்சியம், அதாவது நெற்கல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பெரிய இடம். அப்புறம் ஆனைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. என்ன ஒன்றுனா ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா
மேலே ஏறிட்டு கீழே இறங்கிடலாம். இல்லைன்னா அது அங்கே அலௌடு கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய பயங்கரமான கோட்டை தான்ப்பா அப்படின்ற மாதிரி அங்கீகரிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்கெல்லாம் அங்கீகரித்த பிறகு தான் வந்து தமிழர்களுடைய கோட்டை வந்து வெளில தெரிய ஆரம்பிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒரு 8 மாடி வச்சிருக்கிற ஒரு கல்யாண மகாலம் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணைக்குளம் இருக்குது. பாதுகாப்புக்காக பெரிய அகழிகள்லாம் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 அடி ஆழம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் செந்தமிழன் சீமான் சொன்ன மாதிரி இது தமிழருடைய கோட்டை தான். தேசிங்கு ராஜா கோட்டை கிடையாது, முகலாயர்கள் கோட்டை கிடையாது, பிரிட்டன் பண்ணவங்க அவங்க கோட்டை கிடையாது, அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் கட்டின கோட்டை கிடையாது. இது யார் கட்டின கோட்டைன்னா கோனார் கட்டின கோட்டை. ஆனந்த கோனார் கட்டின கோட்டை தான் செஞ்சிக்கோட்டை. இந்த கோட்டை வந்து சிங்கபுரியாக இருந்தது. அப்புறம் சிங்கபுரி கோட்டமாச்சு. அப்புறம் சிங்கவரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியர்பையில் ஒரு ஊரே இருக்குது. அதனால் என்ன தெரியுதுன்னா வந்து இது வந்து பழைய கோட்டை தான், அவங்க தமிழர்கள் கட்டின கோட்டை தான், அதுக்கு அத்தாச்சியாக தான் இந்த ஊரும் பக்கத்தில் இருக்குதுன்ற மாதிரி தெரிய வருது. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நம்ம வரலாற்றை வந்து மாற்றி மாற்றி சொன்னதால் அது உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரியாத போயிடுது. அது மாதிரி வந்து மறைக்கப்பட்ட விஷயம் தான் இது. 1921 வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக வந்து இது வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்க அங்கீகரிச்சும் வந்து உண்மை வெளில வரல. இப்போ ரீசெண்டாக தான் உண்மை வெளில வந்திருக்குது. உங்களுக்கு இந்த கோட்டைக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா வந்து சொல்லுங்கள். இல்லை போய் பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதையும் சொல்லுங்கள். வேறு எதனா வீடியோவில் பார்க்கலாம்.